அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நசிந்து விடாத நேசம் கொண்ட பரத சகோதரரால் ஈமச்சடங்கு சிறப்புடன் நிகழ்தல். பாடல் எண் 987. பசித்த கன்று பசுவை நீங்கி பயணம் எங்கோ சென்றுவிடும், புசித்த பின்னும் பசியும் எங்கோ ஓகாதும் நின்றுவிடும். கசிந்துருகும் அன்பின் முன் கசியும் அன்போ கன்றிவிடும், நசிந்து விடா நேசம் ஒன்ற நன்மை அங்கே வென்றதுவே. இதுவே 987வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பசித்த கன்று பசுவை நீங்கி பயணம் எங்கோ சென்றுவிடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பசியிலே இருக்கக்கூடிய கன்று குட்டியானது தன்னுடைய தாய் பசுவை நீங்கி வேறெங்கும் சென்று விடாது. காரணம் என்னவென்றால், அந்த தாய் பசுவுடனே இருந்தால் அதற்கு வேண்டிய உணவும் அன்பும் கிடைக்கும். அதை போலவே அந்த பரத சகோதரரும் தாம் கொண்ட கடமையாகிய ஈமச்சடங்கு என்கிற பசியினால், அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய கடமை பசியினால் இருந்த அந்த சகோதரர் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியான முறையிலே சிறப்பாக செய்து முடித்தனர். புசித்த பின்னும் பசியும் எங்கோ ஓகாதும் நின்றுவிடும். நன்றாக உணவை உட்கொண்ட பின்னர், தேவையான அளவு உணவை உட்கொண்ட பின்னர் பசியானது நிச்சயமாக விலகிவிடும். அதை போலவே அந்த பரத சகோதரருக்கும் அவர்களுடைய தந்தை தயரதர் மூலமாக கிடைத்த தந்தை அன்பு என்பது ஏராளமான அன்பு அவர்களுக்கு கிடைத்ததால், அந்த தந்தை அன்பானது அவர்களுக்கு அன்பின் வறட்சியை, அன்பின் நிறைவை கொடுத்து அங்கே அவர்களுக்கு அன்பு பசி என்பது இல்லாமல் போய்விட்டது. அங்கே நிறைந்த அன்பு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்ததால் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை அவர்கள் நிறைவான அன்புடன் செய்து முடித்தனர். கசிந்துருகும் அன்பின் முன் கசியும் அன்போ கன்றிவிடும். அவர்கள் இருவருடைய உள்ளத்திலும் எழுந்த அன்பானது கசிந்து உருகக்கூடிய அன்பு. அவ்வாறு பரத சகோதரரில் ஒருவருடைய உள்ளத்திலே கசிந்து உருகக்கூடிய அன்பானது அந்த சகோதரரில் அடுத்தவருடைய உள்ளத்திலே கசிந்து உருகக்கூடிய அன்பினை கன்றி போக, கருகி போக வைத்து விடாது. அதனால் அவர்கள் இருவருடைய அன்பும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டது. நசிந்து விடா நேசம் ஒன்ற நன்மை அங்கே வென்றதுவே. அவ்வாறு நசிந்து விடாத, நசுங்கி போய்விடாத அன்பாக அந்த சகோதரர் இருவருடைய உள்ளம் கொண்ட அன்பும் ஒன்றுபட்டு செயல்பட அங்கே நன்மை என்கிற அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த பணியும் சிறப்பான முறையிலே நிறைவேறியது. இதுவே 987வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 988வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.